சாப்டர் இங்கிலீஷ் போயம் லைஃபு ஈஸியாக எப்படி படிக்கணும் எப்படி எழுதணும் அப்படின்றத ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க போயம் லைன்ஸு. அந்த போயம் லைன்ஸோட கொஸ்டின் ஆன்சர்ஸை எப்படி ஈஸியாக நம்ம எழுதலாம் அப்படின்றத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். போகலாமா? ரெடியா? First two lines. Let me but live my life from year to year with forward face and unreluctant soul. Question answers. Whom does the word me refer to? அப்போ எப்படி எழுதணும்? The word me refers to the poet. இந்த word me refers வந்து போயம் லைன்லேயே இருக்குது. அந்த கொஸ்டின்லேயே இருக்குது பாருங்கள். The word me refers, அந்த டஸ் வந்திருக்கனால இங்கே வந்து ரெஃபரில் எஸ் போடணும். ரெஃபர்ஸ் டு த poet. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர். இதில் வந்து மை வந்தாலும் சரி, மீ வந்தாலும் சரி, ஐ வந்தாலுமே நம்ம ரெஃபர்ஸ் டு த poetன்னு தான் போடணும். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இப்போ உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. செகண்ட் கொஸ்டின், வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் டஸ் த poet வாண்ட் டு லீட்? த poet அந்த கொஸ்டின்லேருந்தே எழுதுங்க. த poet வாண்ட்ஸ், இங்கே டஸ் வந்ததுனால அந்த வாண்டில் வந்து எஸ் போடுங்க. The poet wants to lead a joyful life. அவர் என்ன சொன்னார்? ஜாய்ஃபுல் லைஃப், சந்தோஷமான லைஃப்பை நம்ம இது பண்ணணும், சந்தோஷமான லைஃப் வித் ஃபார்வேர்டு ஃபேஸ் அண்ட் ரெலுக்கன் சோல். அப்போ அந்த ஃபார்வேர்டு ஃபேஸ் அண்ட் ரெலுக்கன் சோல் ஆல்ரெடி போயம் லைன்லேயே வந்தாச்சு. நம்ம அதை பார்த்தே நம்ம எழுதிடலாம். அப்போ ஈஸியாக வந்துச்சு. வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் டஸ் த poet want to lead? The poet wants to lead a joyful life with forward face and unreluctant soul. ஓகேயா? Next two lines. Not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear. அதுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்ப்போம். Why do you think the poet is not in a hurry? poet வந்து என்ன சொல்கிறாரு? நம்ம வந்து அவசரப்பட்டு எதுலேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம்? நீ என்ன நினைக்கிற? poet வந்து நாட் ஹரிங் டூன்னு சொல்கிறதுக்கு நீ என்ன நினைக்கிற? நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ த poet is மூவிங், நம்ம இந்த கொஸ்டின்லேருந்தே வேணால் ஆன்சர் எடுக்கலாம். த poet is not in a hurry because போட்டு எழுதலாம். because the poet is moving towards his goal patiently அப்படி நம்ம ஈஸியாக எழுதலாம். இல்லைன்னா the poet is moving towards his goal patiently without a hurry, so I think he is not in a hurry. அது எப்படி வேணாலும் நம்ம எழுதலாம். நம்ம ஓன் வேலையும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? வாட் ஷுட் ஒன் நாட் மவுண்ட் ஃபார்? ஒருத்தர் வந்து மவுண்ட் ஃபார் என்ன எப்படி எதை பற்றியும் நம்ம நினச்சக்கூடாது, கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு? ஒன் ஷுட் நாட் மவுண்ட் ஃபார் த திங்ஸ் that disappear. அந்த போயத்திலே இருக்குது அந்த லைன், அதே எழுதிடலாம் நம்ம. ஒன் ஷுட் நாட் மவுண்ட் ஃபார் த திங்ஸ் that disappear அப்படின்னு எழுதலாம். they had lost அப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா அந்த போயமில் இருக்க லைன் that disappear, அது நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ், அது எழுதினாலும் மார்க் தந்துடுவாங்க. ஓகேயா? இப்போ இந்த 4 லைனுக்கும் 4 கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்குறாங்க. அதை நம்ம ஈஸியாக இப்போ எழுதிடலாம். புரிஞ்சிச்சில்ல உங்களுக்கு? நெக்ஸ்ட் போகலாமாப்பா? ஓகே. ஐடென்டிஃபை த ரைமிங் ஸ்கீம் ஆஃப் த கிவன் லைன்ஸ். இப்போ இந்த 4 லைனுக்கும் ரைமிங் ஸ்கீம் கேட்குறாங்க. ரைமிங் ஸ்கீம்னா என்னது? ஃபஸ்ட்டில் வந்து முதல் லைனுக்கு ஏன்னு நம்ம கொடுத்துடணும். அப்போ ஏன்னு கொடுத்தா செகண்டில் என்ன கொடுத்துருக்கு? ஃபஸ்ட்டில் இயர் கொடுத்துருக்காங்க, செகண்டில் சோல் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஏ, அடுத்தது பி, அடுத்தது கோல் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சோலும் கோலும் ஒன்று போல் இருக்குது. அப்போ அந்த சவுண்டு ஒன்று போல் இருக்குன்னா ரைமிங்காக இருக்கிறதுனால இந்த சோலுக்கு பி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த கோலுக்கும் நம்ம பி கொடுக்குறோம். அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனில் இயர் கொடுத்துருக்காங்க, இங்கே டிஸப்பியர்னு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் லைனில். அப்போ இயரில் நம்ம இயரும் இந்த டிஸப்பியரும் அந்த ரைமிங் வேர்ட்ஸ் வந்து கரெக்டாக தெரியுது, ஒன்று போல் இருக்குது. ஆனால் வித்தியாசமாக இருக்கும், மீனிங் வித்தியாசமாக இருக்கும். வேர்ட்ஸ் வந்து ஒன்று போல் இருக்கிறதுனால இயர் டிஸப்பியர். அப்போ அங்கே ஏ கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஏயை இந்த டிஸப்பியர்னு பக்கத்தில் ஏயில் இதுலேயும் ஏயை போட்டுருவோம். இப்போ ரைமிங் ஸ்கீம் என்னது? ஏ பி பி ஏ. புரிஞ்சிச்சில்ல? ரைமிங் ஸ்கீம்னு இப்போ என்ன புரிஞ்சிச்சில்ல? நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம என்னெல்லாம் எழுதுவோம்? இப்போ ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டாங்கன்னா இயர் டிஸப்பியர், சோல் கோல்.
அப்போ ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டாலும் சரி, ரைமிங் ஸ்கீம் கேட்டாலும் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போய் இந்த போயமில் ரைமிங் ஸ்கீமும் ரைமிங் வேர்ட்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஓகே, இப்போ இந்த 4 லைன் உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸ் உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். போயம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த போயமாக அந்த பாட்டாக நீங்கள் பாடினீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும், ஈஸியாக நீங்கள் பைஹார்ட் பண்ணி எழுதிடலாம். இப்போ இந்த போயமுக்கு அர்த்தமும் புரிஞ்சு போச்சு, உங்களுக்கு ஈஸியாக இந்த பொய்டிக் லைன் தந்தால் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து எல்லாருமே என்ன செய்கிறீங்க, அந்த போயத்துக்கு லைனு கொஸ்டின் ஆன்சர்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை, அதில் எல்லாமே அந்த போயம் லைனுக்குள்ளே கொஸ்டினுக்குள்ளேயே ஆன்சர் இருக்கும். நம்ம எழுத வேண்டியது வந்து 1 or 2 வேர்ட்ஸ் தான் இருக்கும். அப்போ அந்த கொஸ்டினுக்குள்ளே என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு என்ன ஆன்சர் அதுக்கு தேவையோ அதை மட்டும் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இப்போ கொஸ்டின் ஆன்சர் ஓகே, அப்போ ஈஸியாக புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அடுத்த 2 லைன்ஸு, அடுத்த 4 லைன்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து போகலாமா? நெக்ஸ்ட்டு அடுத்து, இந்த dim pause nor holding back in fear from what the future wails, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து நான் வந்து ஆல்ரெடி இதோட மீனிங்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு சொல்லும்போதே உங்களுக்கு மீனிங்ஸ் எல்லாம் சொல்லி தந்துட்டேன். இப்போ இந்த 4 லைன்ஸில் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்ப்போம். என்னெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இந்த கொஸ்டின், வாட் டஸ் த poet மீன் பை த ப்ரேஸ் இன் த dim past. அப்போ இந்த dim pastனு சொல்லக்கூடியது ஒரு ப்ரேஸ்னா என்னது, ஒரு சப்ஜெக்ட் இல்லாமல் ஒரு வார்த்தையாக வர்றது மட்டும் ப்ரேஸ். அப்போ அந்த dim pastனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த dim pastக்கு நம்ம என்னன்னா அந்த போயம் லைன்லேருந்து நம்ம எடுக்கலாம். இந்த dim past ரெஃபர்ஸ், ஏன் ரெஃபர்ஸ் போடுறோம், ரெஃபருக்கு பக்கத்து எஸ் போடுறோம், என்னென்னா அந்த டஸ் வந்திருக்கனால கொஸ்டினில் டஸ் வந்தால் எப்போதுமே அந்த வெர்பில் வந்து எஸ் போடணும், ரெஃபர்ஸ், அப்போ எஸ் போட்டோம். அப்போ இந்த dim past ரெஃபர்ஸ் டு அன்ஹாப்பி. dim past எதை குறிக்குது, அன்ஹாப்பி மட்டும் நீங்கள் எழுதினா போகிறோம், இல்லைன்னா அன்பிளசன்ட் பாயிண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது வேண்டாம், அன்ஹாப்பின்னு எழுதினாலே மார்க் தந்துடுவாங்க. அப்போ இந்த dim past ரெஃபர்ஸ் டு அன்ஹாப்பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஸ் த poet afraid of future? poet வந்து ஃப்யூச்சரை பற்றி பயன்பட்டாரா? இல்லை, நோ த poet is not afraid of future அப்படின்னு எழுதணும். அங்கே நோ வந்திருக்கனால இஸ் நாட் அப்படின்னு போடணும். த poet is கொஸ்டினில் எல்லாமே இருக்குது. நோ த poet is not afraid of future, ஈஸி, அவ்வளோதான் எழுதிடலாம். how can one travel on with cheer? ஒருத்தர் எப்படி ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு போயிட்டு சொல்கிறாரு. ஒன் கேன் ட்ராவல், அதுவும் கொஸ்டின்லே இருக்குது. ஒன் கேன் ட்ராவல் ஆன் வித் சியர் பை திங்கிங் ஆஃப் ஹிஸ் ஆர் மெமரிஸ் ஆஃப் யூத் அண்ட் ஓல்ட் ஏஜ். அந்த யூத் அண்ட் ஓல்ட் ஏஜ் வந்து போயமில் ஆல்ரெடி இருக்குது. பை திங்கிங் ஆஃப் மெமரிஸ் ஆஃப், அவ்வளோ மட்டும் நம்ம எழுதினா போதும். இது எல்லாமே கொஸ்டினில் இருக்குது, அந்த போயம் லைன்லையும் யூத் அண்ட் ஓல்ட் ஏஜ் இருக்குது. ஈஸியாக இருக்குல்ல, இப்போ எழுதிடலாம். ஓகேயா, நெக்ஸ்ட் போகலாம். இப்போ அடுத்த நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, ஐடென்டிஃபை த ரைமிங் வேர்ட்ஸ் ஆஃப் த கிவன் லைன். இப்போ ரைமிங் வேர்ட்ஸு நமக்கு தெரியும், ஆல்ரெடி தெரியும். ரைமிங் வேர்ட்ஸ்னு என்னது, ஃபியர், சியர், அடுத்தது ஹோல், டோல், அதுதான் ரைமிங் வேர்டு. அடுத்தது ஹூ பேஸ் த டோல் டு ஹூம், யாருக்கு கொடுக்குறாங்க பேஸ், டோல் யாருக்கு கொடுத்தாங்க, யாருக்கு கொடுத்தாங்க. த poet's happy heart, poet என்ன சொல்கிறாரு, poetனுடைய happy heart pays its toll to his youth and old age. அந்த ஹாப்பி ஹார்ட் வந்து அவருடைய சின்ன வயசுலேயும் சரி வயசான காலத்துலேயும் சரி நல்ல ஹாப்பி ஹார்ட்டு தான் இது பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ the poet's happy heart pays its toll, எல்லாம் கொஸ்டின்லேயே இருக்குது. pays its toll to his youth and old age. இப்போ புரிஞ்சிச்சுல்ல, போகலாமா, நெக்ஸ்ட் போகலாமா. what does the poet not want to do in fear? எதை பற்றி பயப்படக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. the poet does not want to hold back his journey of life in fear. நம்முடைய லைஃப்பை பின்னோக்கி செய்யக்கூடாது, போகக்கூடாது, முன்னோக்கி தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். whose youth and age is referred to here. the poet's youth and age is referred to. இங்கே யாருடைய youth and age சொல்கிறாங்க, whose youth and age, poet's youth and age is referred to here. identify the rhyming scheme of the given line. அது ஃபஸ்ட் லைன் என்னது வந்தது, ஃபியர், ஏ, ஹோல், பி, டோல், ஹோல், டோல், ரெண்டும் ஒன்று போல் இருக்குது. அப்போ பி, இந்த ஃபியரும் சியரும் ஒன்று போல் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இது ஃபியருக்கு ஏ கொடுத்தோம், அதே ஏயை சியருக்கும் கொடுக்கணும். நெக்ஸ்ட் போடணும்.
Next 4 line. So let the wave wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy. நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் ஏ க்ரோத். இதுக்கெல்லாம் அர்த்தங்கள் நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன். இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஹவ் இஸ் த வே ஆஃப் லைஃப்? நம்முடைய வே ஆஃப் லைஃப் எப்படி இருக்குது? த வே ஆஃப் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படி இருக்கலாம். நம்ம என்ன சொன்னால் இட் இஸ் சம்டைம்ஸ் ரஃப் அண்ட் சம்டைம்ஸ் ஸ்மூத். சில சமயம் ரஃப்பாக இருக்கும், சில டைமில் ஸ்மூத்தாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம இந்த நம்முடைய லைஃப் எப்படி இருந்தாலும் நம்ம லைஃப்பை வந்து சந்தோஷமாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹவு ஷுட் பி அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு ஷுட் பி த ஜேர்னி ஆஃப் லைஃப்? நம்முடைய ஜேர்னி ஆஃப் லைஃப் எப்படி இருக்கணும்? த ஜேர்னி ஆஃப் லைஃப் ஷுட் பி ஜாய்ஃபுல் அண்ட் லுக்கிங் அஹெட். அப்போ நம்முடைய லைஃப் வந்து ஜேர்னி வந்து லைஃப் வந்து ஜாய்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம போகக்கூடிய பயணம் ஜாய்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. வாட் டிட் த போய்ட் சீக் அஸ் எ பாய்? அந்த பாயில் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த போய்ட் எதை பற்றி நினச்சாங்களாம்? அஸ் எ பாய் த போய்ட் சவுட் நியூ ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடி இருக்காரு, ஹை அட்வென்ச்சர் அண்ட் ஏ க்ரோத். இது அந்த போய்ட்டிக் லைன்லேயே இருக்குது, நம்ம எழுதிடலாம், ஈஸி தான். இஸ் த போய்ட் எ பாய்? இப்போ அந்த போய்ட் பாயா? நோ, த போய்ட் இஸ் நாட் எ பாய். இப்போ அவர் பாய் கிடையாது. ஐடென்டிஃபை த ரைமிங் ஸ்கீம் ஆஃப் த கிவன் லைன்ஸ். இப்போ ஐடென்டிஃபை த ரைமிங் ஸ்கீம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஃபஸ்ட்டில் டவுன் கொடுத்துருக்காங்க, அதில் ஏ போடு, ஜாய் கொடுத்துருக்காங்க, பி போடு, அடுத்து பாய் கொடுத்துருக்காங்க, அப்போ அங்கேயும் பி போடணும் இல்லையா? அடுத்து க்ரௌன் கொடுத்துருக்காங்க, க்ரௌனும் டவுனும் ஒன்று போல் இருக்குது, ஸோ அங்கே வந்து ஏ கொடுத்துருங்க. அப்போ என்னதுங்க ரைமிங் ஸ்கீம்? ஏ பிபி ஏ. ஓகேயா? நெக்ஸ்ட் போகலாமா? ஐடென்டிஃபை த ரைமிங் வேர்ட்ஸ் ஆஃப் த கிவன் லைன். இப்போ இந்த லைனில் உள்ள ரைமிங் வேர்ட்ஸ் கேட்குறாங்க. ரைமிங் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், டவுன், க்ரௌன், ஜாய், பாய். ஓகேயா? அப்போ இப்போ லைன் ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்து 2 லைன்ஸ் தான் இருக்குது நமக்கு. மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட் அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். அப்போ இதில் என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, வாட் கைண்ட் ஆஃப் குவெஸ்ட் டஸ் த போய்ட் சீக் ஹியர்? எப்படிப்பட்டதை இதை தேடுறாரு? என்ன குவெஸ்ட்? அவர் எதை தேடுறாரு? த போய்ட் சீக்ஸ் ஃபார் த குவெஸ்ட் ஆஃப் நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் ஏ க்ரோத். அதுவும் ஆல்ரெடி சொல்லிவிட்டு, அவர் நியூ ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடுறாரு, ஹை அட்வென்ச்சரை தேடுறாரு அண்ட் ஏ க்ரோத். இது பொய்டிக் லைனில் உள்ளது. பொய்டிக் லைனில் கொஸ்டின்லேயே இருக்குது. த போய்ட் சீக்ஸ் ஃபார் த குவெஸ்ட் ஆஃப் நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் ஏ க்ரோத். இப்போ ஓகேயா? ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டா? வாட் இஸ் த போய்ட்ஸ் ஹோப்? போய்ட்ஸுடைய ஹோப் என்ன? அவர் என்ன நினைக்கிறார்? த போய்ட்ஸ் ஹோப் தட் லாஸ்ட் டேர்ன் இன் ஹிஸ் லைஃப் ஜேர்னி வில் பி த பெஸ்ட். அப்போ அவருடைய லாஸ்ட் ஜேர்னி தான் அவருடைய லைஃப்பில் பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதுலேருந்து நம்ம அதை வந்து தாண்டி வரும்போது தான் நம்முடைய லைஃப் வந்து கடைசியில் வந்து நம்முடைய லைஃப் வந்து நல்ல பெஸ்ட்டு லைஃபாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். தான் லாஸ்ட் கொஸ்டின். சம்டைம்ஸ் இதில் வந்து உங்களுக்கு இந்த 2 லைன்ஸில் வந்து ரைமிங் வேர்டு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு எழுதிடலாம். இப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி ஈஸியாக படிக்கலாம், ஒன்றும் பயம் கிடையாது. நீங்கள் அந்த கொஸ்டினை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, கொஸ்டின்லேயே ஆன்சர்ஸ் இருக்கும், அது என்னெல்லாம் கொஸ்டின்ஸில் இருக்கோ அதை எழுதிட்டு 1 or 2 வேர்ட்ஸ் இந்த ஆன்சரில் இருக்குது, அதை மட்டும் எழுதிடுங்க.